வயது வரை வாழ்ந்து என்ன நல்லது பண்ணிட போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க. இந்த நீண்ட நெடிய காலத்துல நம்மளையும் தெரியாம எங்கேயாவது ஒரு முறையாவதும் செல்ஃபிஷான ஒரு முடிவை நம்ம எடுத்திருந்திருப்போம். இது ஒரு மனித இயல்புங்க. இந்த இயல்பை தாண்டி நம்ம யாரும் வாழ்ந்துட முடியாது. வாய்க்காக்குள்ள விழுந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு கரையோரமா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிற அம்மாக்கள் மாதிரி நம்ம எல்லாம் இயல்பான ஆட்கள் தாங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குங்க. நல்லா அப்படின்னு சொல்லும் போதே அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி உங்களுக்கு காமிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியா காமிச்சிடலாம். இந்தா பாருங்க, இவர் தான். சில நேரங்கள்ல நல்லவங்களாவே இருக்கணும்னு எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க. பல நேரங்கள்ல அது முடியாமலும் போகும். ஐயாவுடைய அப்பா அம்மாக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றி. நல்ல கண்ணு எப்படிங்க தெரிஞ்சது? இந்த பேர் வச்சதுனாலதானா இல்ல எந்த பேரு வச்சாலும் ஐயா இப்படித்தான் இருந்திருப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்கும். ஐயாவுக்கு எந்த பேரு வச்சாலும் அவரு நல்ல கண்ணுதான். ஏன்னா ஐயா நல்ல கண்ணுதான். 101 ஆண்டு காலம் வாழ்ந்து எல்லாத்தாலையும் நேசிக்க வைக்கப்பட முடியும் அப்படின்னா அந்த இயேசுவுக்கே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, எங்க ஐயாவுக்கு கிடைச்சிருமா? எங்க ஐயாவும் பல நேரங்கள்ல கெட்டவரா இருந்திருக்காங்க. கெட்டவங்களை என்ன பண்ணுவாங்க? தூக்கி ஜெயில போடுவாங்க. அப்படி ஐயா பல காலம் ஜெயில இருந்திருக்காரு. இளமை காலம் முழுசும் நாட்டுக்காக, முதுமை காலத்தில் இளமை காலத்திலே நாட்டுக்காக இருந்தவரு முதுமை காலத்துல அவருக்காக இருந்திருப்பாரா? அப்பவும் நாட்டுக்காக தான். எங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் சுயநலம் இல்லாம வாழலாம் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணமே ஐயா தான். கக்கால இருக்கிற காசா இருந்தாலும் கழுவி எடுத்து வச்சுக்கன்னு சொல்ற இந்த உலகத்துல கவர்மெண்டே காசு கொடுத்தப்பவும் எனக்கு எதுக்கு, இது என் கட்சிக்கு. கட்சிங்கிறது மக்களுக்கானது. இந்த 100 ஆண்டுகள்ல ஐயாவை பத்தின அத்தனை சிறப்புகள் நமக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இன்னும் 100 ஆண்டுகள் ஐயாவை பத்தி பேசுறதுக்கான விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நேர்மையா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இனி அப்படி ஒரு கேள்வி யாருக்கு எப்ப வந்தாலும் நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே நபர் நம்ம நல்ல கண்ணையா மட்டும்தான். நல்ல கண்ணையா வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல நாங்களும் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கறத விட பெரிய சிறப்பு எங்களுக்கு இல்லவே இல்லை. பல நேரங்கள்ல கோவை மிகப்பெரிய தவறுகள்லாம் பண்ணிருக்கு. அதுல தீர்க்க முடியாத ஒரு கரை தான் இங்க நல்ல கண்ணையாவை தோற்கடித்தது. தோல்வி நல்ல கண்ணையாக்கு இல்ல, எங்களுக்கு தான் அப்படிங்கிறது எங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் அரசியல் என்பது அரசியல் தானே. 101 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த நம்ம ஐயா இனி வரும் காலங்களில் ஐயா மாணவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா நல்ல கண்ணு அவர்களுடைய உயிர் இந்த மக்களுக்காக, உடல் மாணவர்களுக்காக. ஐயாவினுடைய உடலை எந்த மாணவரெல்லாம் தொட்டு படிக்கிறானோ, 101 ஆண்டு காலம் உழைத்த மக்களுக்காக உழைத்த அந்த உடலை யாரெல்லாம் தொட்டு பாக்குறாங்களோ, கூடவே நம்ம ஐயாவுடைய வரலாற்றை படிச்சுட்டா போதும். அவனை விட சிறந்த மருத்துவன் இங்க உருவாகவே முடியாது. ஐயாவின் உயிருள்ள உடலும் உயிரற்ற உடலும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. எளிமை எளிமை அப்படின்னா நிறைய பேத்த சொல்லலாங்க. ஐயாவை விட எளிமையான ஆளு இப்பவும் இல்ல, இதுக்கு மேலேயும் இருக்க போறது இல்ல. ஏன்னா நம்ம ஐயா நல்ல கண்ணு. இந்த 4 ஆண்டுகள்ல எவ்வளவோ வீடியோஸ் நம்ம பேசியிருக்கோம். மனதுக்கு ரொம்ப நெருக்கமான வீடியோஸ்ன்னு நிறையாவோ பேசியிருக்கோம். நல்ல கண்ணு ஐயாவை பத்தி பேசின இந்த வீடியோ தான் என் வாழ்நாளையே ஆகப்பெரும் சிறந்த வீடியோ. எங்களை போன்ற இளம் தலைமுறையினர்களுக்கு வழிகாட்டியாய் வாழ்கின்ற நல்ல கண்ணு ஐயாவை வணங்குகிறோம். செவ்வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நல்ல கண்ணு ஐயாவுக்கு வீர வணக்கம். சென்று வா தலைவா, சென்று வா தோழரே. இதுவரைக்கும் ஒரு நாளும் உனக்காக வாழாத நீ இனி எங்களுக்காக வாழப் போகிறாய். புன்னகையின் எனவே பேசுவோமின் ஐயாவுக்கான செவ்வணக்கத்தோடு.